ஹலோ கைஸ், ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை டெவலப் பண்றது இன்னுமே ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. சில சிம்பிளான விஷயத்த மட்டும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து பண்றதுனால ஸ்ட்ராங் மைண்ட் செட் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கிற பர்சனா மாறிடலாம். இப்போ அதுக்காக என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. டே 1, கிளாரிட்டி அண்ட் கமிட்மெண்ட். இந்த டேவோட தீமே பாத்தீங்கன்னா, யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர் அண்ட் ஒய் யூ ஆர் ஸ்டாண்ட் ஃபார். எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம யாரு, நம்ம எதுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது மட்டும்தான். இந்த கிளாரிட்டி நம்ம கிட்ட இல்லாம போகும்போது தான் நம்ம ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆரம்பிக்கிறோம். ஒரு சில விஷயம் எப்போல்லாம் கஷ்டமா மாறுதோ அப்ப நம்ம இதை வேணாம்னு சொல்லி கிவ் அப் பண்ணிட்டு போறதுக்கான ஒரே ரீசன் இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ இந்த கிளாரிட்டி அண்ட் கமிட்மெண்ட் வரதுக்கு நீங்க எந்த மாதிரியான ஆக்ஷன் அண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஃபைன் யுவர் வை. அதாவது உங்க லைஃபோட கோர் பர்பஸ் என்ன அப்படிங்கறது எழுத ஆரம்பிங்க. அது உங்களோட பர்சனல் growth, அச்சீவிங் எய்ம்ஸ் ஆர் உங்க ஃபேமிலிக்கு நீங்க பண்ற சப்போர்ட்டா கூட இருக்கலாம். அண்ட் ஒரு 3 to 6 monthsல உங்களால அச்சீவ் பண்ண முடியும்னு நினைக்கிற கோல்ஸ்ல 1 or 3 கோல்ஸை எழுதி வச்சுக்கோங்க. that should be meaningful. then eliminate fluff. உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற திங்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதை கட் ஆஃப் பண்ணுங்க. இதோட அஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐ ஆம் கிளியர், கமிட்டட் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டே 2, டிசிப்ளின் ஓவர் இமோஷன்ஸ். இந்த டேவோட தீம் பாத்தீங்கன்னா, ஆக்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹவ் யூ ஃபீல். ஃபீலிங்ஸ்ங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் வரதும் போறதும் ரொம்பவே சாதாரணமான விஷயம்தான். பட் ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டுக்கு மட்டும்தான் தெரியும் டிசிப்ளின் கிரியேட் ப்ராக்ரஸ், நாட் ஜஸ்ட் மோட்டிவேஷன்ஸ். இப்போ இந்த இமோஷன்ஸை தாண்டி டிசிப்ளினை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டூ சம்திங் தட் யூ ஹாவ் பீன் அவாய்டிங். அது நீங்க ரொம்ப நாளா ஏர்லியா எந்திரிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஒர்க் அவுட், கிளீனிங் யுவர் ஸ்பேஸ் ஆர் சென்டிங் அ டிஃபிகல்ட் மெசேஜ். இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். செட் அ நான் நெகோஷியபிள் ரூட்டீன்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு சிம்பிளான 2 ரூட்டீனை மட்டும் செட் பண்ணிக்கோங்க. பட் யூ ஷுட் பி வெரி கமிட்டட் ஆன் எவ்ரி டே, நோ மேட்டர் வாட். பட் அதை எப்பவுமே நீங்க கீப் ஆன் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு ஆப்ல நோட் பண்ணி வைக்கலாம் ஆர் பேப்பர்ல எழுதி வைக்கிறதா கூட இருக்கலாம். டிசிப்ளின் இஸ் அ மசில். எவ்ரி டைம் யூ சூஸ் டு ஆக்ட் வித்வுட் வெயிட்டிங் டு ஃபீல் ரெடி, யூ க்ரோ ஸ்ட்ராங்கர். டே 3, கண்ட்ரோல் யுவர் இன்புட்ஸ். காட் யுவர் மைண்ட் அஸ் அ ஃபார்ட்ரஸ். நம்ம என்ன கன்சியூம் பண்றோமோ அதுதான் நம்ம பிலீஃபையும் எனர்ஜியையும் ஷேப் பண்ணும். பட் ஒரு பவர்ஃபுல் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, யூ மஸ்ட் ஃபில்டர் நெகட்டிவிட்டி, டிராமா அண்ட் யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இதை எப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களை ட்ரெயின்டா, ஜெலசியா அண்ட் ரொம்பவே கோபப்படுத்துற மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் மியூட் பண்ணிருங்க. கன்சியூம் growth focused contents. அது பாட்காஸ்டா இருக்கலாம், புக்ஸ் ரீட் பண்றதா இருக்கலாம் ஆர் யூடியூப் சேனல்ஸ் தட் இன்ஸ்பயர்ஸ் யூ ஆர் எஜுகேட்ஸ் யூ. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா, ரீப்ளேஸ் பாசிவ் ஸ்க்ராலிங் வித் இன்டென்ஷனல் லேர்னிங். இதனால உங்களோட டெய்லி ரெஃப்ளெக்ஷன்ஸ் எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா, வாட் டிட் ஐ ஃபீட் மை மைண்ட் டுடேங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட கண்டிப்பா ஆன்சர் இருக்கும். டே 4, மென்டல் டஃப்னஸ் ட்ரைனிங். கெட் கம்ஃபர்டபிள் பீயிங் அன்கம்ஃபர்டபிள். நம்ம எல்லாருக்கும் மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது எப்போ வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டூயிங் திங்ஸ் விச் இஸ் டிஃபிகல்ட் ஆர் மேக் யூ அன்கம்ஃபர்டபிள் ஈவன் வென் யூ டோன்ட் வாண்ட் டு. தட் இஸ் அப்ரிஷியபிள் பிகாஸ் தட் இஸ் ஹவ் யூ ஷுட் எக்ஸ்பேண்ட் யுவர் லிமிட்ஸ். இந்த மென்டல் டஃப்னஸ் ட்ரைனிங்ஸ்க்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், சூஸ் அ டிஸ்கம்ஃபர்ட் சேலஞ்ச். அது 1 hour இன்டென்ஸ் ஒர்க் அவுட்டா இருக்கலாம் ஆர் 10 minutes கோல்ட் ஷவர், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆர் ஃபில்மிங் யுவர் செல்ஃப், கோயிங் வித்தவுட் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் ஃபார் 6 hours. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு விஷயத்த சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா எழுதுங்க. இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதை பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கிறத ஜேர்னல் பண்ணுங்க. நோட்டீஸ் ஹவ் யூ கோ த்ரூ தி பெயின், நாட் பை அவாய்டிங் இட். டே 5, இமோஷனல் மாஸ்டரி. ரெஸ்பாண்ட் வித் இன்டென்ஷன், நாட் ரியாக்ஷன்ஸ். ஒரு வீக்கான மைண்டு தான் ஈச் அண்ட் எவ்ரி ட்ரிகர்ஸ்க்குமே சீக்கிரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பட் ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அது ஆப்போசிட் பர்சனோட இமோஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் தெம் அண்ட் சூசஸ் வைஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இதை எப்படியெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பாஸ், பிரீத்,
then respond. When something upsets you, use this technique. And உங்களோட emotional triggers journal பண்ண ஆரம்பிங்க. What sets you off? Why? What patterns can you break? And meditate பண்ண ஆரம்பிங்க for 5 minutes to build awareness of your internal world. இதுக்கான டெய்லி மந்த்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா, I feel deeply but I choose consciously. Day 6, purpose driven action. Let every action supports your vision. எப்பவுமே strong minded people act with intentions. They don't just work hard but also they work smart. Every steps leads to their purpose. இதோட ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எப்படியெல்லாம் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளான் யுவர் டே தி நைட் பிஃபோர். ஒரு 3 ப்ரையாரிட்டி கோல்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க தட் அலைன் வித் யுவர் பிகர் விஷன். தென் சே நோ டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீங்க அன்இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்கு எஸ் சொல்லிட்டு இருக்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு சேயிங் நோ டு யுவர் கோல்ஸ். எண்ட் தி டே வித் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஒரு நாள்லையும் டிட் ஐ லிவ் ஆன் டுடே வித் பர்பஸ்ங்கிற கொஸ்டினை உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. அந்த டேவோட மினி சேலஞ்ச் பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு ரொம்ப போல்டான ஒரு விஷயத்த இன்னைக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா, that should be supports your long term goal. Day 7, identity reinforcement. Become the person you admire. You act according to who you believe you are. நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அப்கிரேட் யுவர் ஐடென்டிட்டி அண்ட் செல்ஃப் இமேஜ். அதுக்காக ஃபர்ஸ்ட் திங், ரைட் யுவர் நியூ ஐடென்டிட்டி. லைக் ஐ ஆம் சம்ஒன் ஹூ. நீங்க அமைதியான பர்சனா மாற போறீங்களா, இல்ல மத்தவங்களை லீட் பண்ற பர்சனா மாற போறீங்களா, ஆர் நீங்க ஆரம்பிச்ச விஷயத்த முடிக்க போறீங்களா? இந்த மாதிரி நீங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சனா மாற போறீங்கிறத ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிங்க. விஷுவலைஸ் யுவர் செல்ஃப் ஆக்டிங் வித் பவர், காம் அண்ட் கிளாரிட்டி. கிரியேட் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் விச் ஷுட் பி அலைன் வித் யுவர் நியூ ஐடென்டிட்டி. ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.